பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் இந்த கூட்டமைப்பின் சார்பாக போராட்டம் நடந்த போதும், கோரிக்கை மகஜர் வழங்கிய போதும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று கோரிக்கை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி 5 ஆண்டுகளாக தொடர்ந்து இதே போல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த முறையும் ஏமாற்றம் தான் இருக்கும் என்ற அடிப்படையில் அவர்கள் எப்பொழுது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று எங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்றினார்களோ அதுவரை எங்களுடைய போராட்டம், காலவரற்ற வேலைநிறுத்த போராட்டம் தொடர்ந்து நீடிக்கும். இதனிடையே வேலைநிறுத்த போராட்டத்தின் போது மாரடைப்பால் உயிரிழந்த நாகையைச் சேர்ந்த அமுதாவின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அவருடைய குடும்பத்தாருக்கு உடனடியாக தமிழக அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியும், அவருடைய குடும்பத்திற்கு கருணை அடிப்படையான நியமனத்தை உடனடியாகவும் வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம்.